மன்னிச்சிடுங்க. எனக்கு தெரியும் நான் அண்ணன் கிட்ட பண்ணது சரியில்லைன்னு. அவர் எத்தனை வாட்டி சமாதானப்படுத்தினாலும் நான் அவர்கிட்ட பேசவே இல்லை. அதனாலதான் அவர் காணாம போயிட்டாரு. அப்புறம் இதுல என்னை விட பெரிய தப்பு உங்களுக்கு தான் கடவுளே. நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க, மீரா நீ உன் அண்ணன் கூட பேசாதன்னு. நீங்க என்ன தடுத்து இருந்திருக்கணும்ல. நான் சின்ன பொண்ணு, ஆனா நீங்க புத்திசாலி தானே கடவுளே. சரி பரவாயில்ல, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. ஆனா நீங்க இது எல்லாத்தையும் சரி பண்ணிடுங்களேன். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல என்னோட அண்ணன் எங்க ஒளிஞ்சிருக்காருன்னு. நீங்க எனக்கு சொல்லிடுங்களேன். சொல்லிடுங்க கடவுளே. இங்க பாருங்க கடவுளே, நீங்க எனக்கு சொல்லாமலே நான் எனக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டேன். நான் உங்களுக்கு வாக்கு தரேன் கடவுளே. நான் இன்னையில இருந்து என் அண்ணா கிட்ட என்னைக்குமே காவிடவே மாட்டேன். அவர் மேல கோவப்படவே மாட்டேன். அவர்கிட்ட பேசிட்டே இருப்பேன். நான் வாக்கு தரேன் கடவுளே. அத்த சொல்லுமா. நீங்க இந்த காயெல்லாம் நறுக்கி வைங்க. நான் அடுப்புல கொஞ்சம் வேலை இருக்கு, பாத்துட்டு வரேன். ஓய், எங்க கிளம்பிட்ட ஜான்சி ராணி? சண்டைக்கா? நான் என்னோட அண்ணனை தேட போயிட்டு இருக்கேன் குண்டு பாட்டி. அடக்கடவுளே, உனக்கு எப்பத்துல இருந்து உங்க அண்ணன் மேல அவ்வளவு கவலை வந்துச்சு? யாரையோ தேடுறதுக்கு யாரும் எங்கேயும் போக தேவையில்லை, புரிஞ்சுதா? அவனே வந்துடுவான். எனக்கு என்னவோ அவன் ஸ்கூல்ல இருந்து நேரா வயலுக்கு போயிருப்பான்னு தோணுது. இல்லம்மா, அண்ணன் என்கிட்ட சொல்லாம இவ்வளவு நேரத்துக்கு எங்கேயும் போக மாட்டாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அண்ணன் ஊர்ல இருக்க தெருவுல எங்கேயாவது தொலைஞ்சு போயிருப்பாரு. உன்னோட அண்ணன் ஊரோட தெருவுல தொலைஞ்சு போயிருப்பானா? தொலைஞ்சு போறதுக்கு அவன் என்ன சின்ன குழந்தையா? அவனுக்கு ஊர்ல இருக்கிற எல்லா தெருவும் அவன் சீக்கிரம் வந்துருவான். அவர் ஏன் என்கிட்ட சொல்லாம போனாரு? நான் என்னோட அண்ணனை தேட போயிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். என்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்ல. நான் இப்ப எங்க அண்ணனை தேட போனோம். கண்ணா சித்தப்பா, நீங்க ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன எதுக்காக இங்க கொண்டு வந்திருக்கீங்க? ரன்வீர் கண்ணா, இங்க உன்னோட நன்மைக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். உன்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய குறைய நிறைவேற்றுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். குறையா? என்ன குறை? அதான் ஒரு அப்பாவோட குறை கண்ணா. உனக்கு ஒரு அப்பாவோட குறையை தீக்கிறதுக்காக வந்திருக்கேன்.